நீ எல்லாம் எங்க உருப்பட போற, உன்னோட ஆட்டிடியூட்னால தான் உன்னோட கெரியரே க்ளோஸ் ஆக போகுதுன்னு அன்னைக்கு எல்லாரும் இவருக்கு எகென்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. பட் அதே ஹர்திக் பாண்டியாவை தான் இன்னைக்கு இந்தியாவே தூக்கி வச்சு கொண்டாடுது. என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக வீடியோ போடுற என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1993ல சூரத்ல பிறந்த ஹர்திக் பாண்டியா தன்னோட 9ஆம் வகுப்போட ஸ்கூல் போறதை ஸ்டாப் பண்றாரு. சின்ன வயசுல தன்னோட அண்ணனான குர்னால் பாண்டியாவும் இவரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதையே வேலையா வச்சிருந்தாங்க. அதனாலயோ என்னமோ தெரியல, கிடைக்கிற சின்ன சின்ன உள்ளூர் போட்டிகளை விளையாண்டு 2015 IPL மும்பை டீம்ல செலக்ட் ஆகுறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி 2024 இவருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால இவரால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதனால இவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் இவரை கிண்டல் பண்ண, இன்னொரு பக்கம் இவரோட ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும், இவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே இவரால புரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் அந்த மனுஷன் தான் மேல வச்சிருந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடல. அந்த நம்பிக்கையினால தானோ என்னமோ தெரியல, நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்ல இருந்து சாம்பியன்ஸ் டிராபி வரைக்கும் எல்லாத்தையும் இந்தியா ஜெயிச்சிருக்கு. அதுக்கு நம்ம ஹர்திக் பாண்டியாவும் ஒரு முக்கியமான காரணங்க. வாழ்க்கையில சவால்கள் வரும், ஆனா வாழ்க்கையே சவாலா மாறினாலும் உண்மையான வீரன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டாங்கிறது மட்டும் ஹர்திக் பாண்டியாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.